வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை 335வது பிரிவு வழங்குது. நெக்ஸ்ட் கொஷின், லோக் ஆயுக்தா தன்னோட வருடாந்திர அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்குது அப்படின்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்குது. லோக் ஆயுக்தா மாநில அளவிலான ஊழல் தடுப்பு அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச்சு. பொருத்தத்தை தேர்வு செய்க, எந்தெந்த ஆப்ஷன்ஸ் சரியா பொருந்திருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது. சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது. அடிப்படை உரிமைகள் பிரிவு 12 35 வரைக்கும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 36 51 வரைக்கும். 51A அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்கணும் சொற்றொடர்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவிர மீது ரெண்டுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன மிஸ்டேக்னா, ராஜமன்னார் குழு 1969 அமைக்கப்பட்டுச்சு. இக்குழு அதோட பரிந்துரைகளை 71 அளித்தது. இது குழு மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் 2 and 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் கிராம சபை வரும், அடுத்தது கிராம ஊராட்சி, அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி மன்றம். 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துவார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். அவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னா, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார். ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா, சென்னை மாகாணம் விசஸ் செண்பகம் துரைராஜன் கேஸ் 1951. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சகானி விசஸ் ஒன்றிய அரசு கேஸ் இடஒதுக்கீடு தொடர்பானது. ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே கரெக்ட் தான். என்னன்னா, மண்டல் குழுவை அமைச்சது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் தான். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 அமைக்கப்பட்டுச்சு. இந்திரா சகானி விசஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது கரெக்ட் தான். மொரார்ஜி தேசாய் மண்டல் குழு அமைக்கப்பட்டது 1979. மொரார்ஜி தேசாய் அரசு மண்டல் குழு அமைக்கப்பட்டது 1979. இது பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் 1952 ஆகஸ்ட் 6. தேசிய வளர்ச்சிக்குழு 1952 ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் தமிழ்நாட்டோட திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா முதலமைச்சர். இதே தேசிய திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா பிரதமர். அடுத்தது, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஜூலை 1, 2017. அடுத்த இது ஜனவரி 1, 2015 என்னன்னா நிதி ஆயோக். அடுத்தது நவம்பர் 8, 2016 டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நவம்பர் 8, 2016. இந்த 3 இயர்ஸும் ரொம்ப முக்கியமானது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பால் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 29(1). வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 29(1). நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசு சட்டம் 1935 படி இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அந்த நீதிமன்றத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். இதான் 1935 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 263 மாநிலங்களிடையே குழுவை உருவாக்குவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்துறதுக்காக தான் மாநிலங்களுக்கு இடையே குழுவை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை கவனிக்க. மேலே இருக்கிற குழுக்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பல்வந்த்ராய் மேத்தா குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. அடுத்ததா அசோக் மேத்தா குழு 1977. அடுத்ததா எல்எம் சிங்வி குழு 1986. இதுக்கு முன்னாடி 1985 ஒரு குழு வரும். அது ஜிவிகே ராவ் குழு. இப்போ இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா 312. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்குது அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் மற்றும் ராஜினாமா பத்தி குறிப்பிடுறது விதி 56ல 1B மற்றும் 61. 56ல 1B எதை சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரோட ராஜினாமா பத்தி சொல்லுது. 61 எதை பத்தி குறிப்பிடுதுன்னா, குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. ஸோ 56 1Bயும் 61 குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க செய்ய வழிவகுக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் பத்தி சொல்லுது அப்படின்னா, விதி 51A 11 கடமைகளை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பிரிவு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறதுனா, இந்திய குடியுரிமை பத்தி கையாளுது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு எதுனா, சமூக உட்சேர்க்கை. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை. பின்வருவனவற்றில் எது சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது அப்படின்னா, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வரப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பகுதி 15ல வரும். அடுத்ததான், மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள்னா 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவாங்க. மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. அதுல 12 உறுப்பினர்கள் ஜனாதிபதியால நியமனம் செய்யப்படுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் முகவுரையில் சேர்க்கப்பட்ட வருடம். ஆக்சுவலி 42வது அரசியலமைப்பு தான் திருத்த சட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், குட்டி அரசியலமைப்புன்னு சொல்றோம். இது எந்த வருஷம் அப்படின்னா 1976 பிரதமர் இந்திரா காந்தி பீரியட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பத்தி குறிப்பிடுதுன்னா, பார்ட் 2ல ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். தவறான குற்ற கேட்டிருக்காங்க. அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், 40 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்கணும், 40 வயது இல்லை 35 வயது, நடுவண் அரசிலோ அல்லது மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. 40 வயது இல்லை 35 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய கூற்றினை தேர்ந்தெடுக்கும். இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒன்று மட்டும்தான் சரியான ஆப்ஷன். ஏன்னா இவர் சச்சிதானந்த சின்ஹா இந்த சபையோட தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னா, பொதுவகை உறவுகள் தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை. மீதி எல்லாமே சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவு, இது எல்லாமே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கும். பொதுவகை உறவுகள் மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர். அது நிதி மசோதாவா இதர மசோதாவான்னு தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர். மக்களவையோட தலைவர் இவர் தான் நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவான்னு தீர்மானிப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர் எண்ணிக்கை 22. இந்த தேர்தல் 1951 அக்டோபரில் தொடங்கி 1952 பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடக்கும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் வேட்பாளர் எண்ணிக்கை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது? 69வது சட்ட திருத்தம் தான் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது. இப்போ நம்ம ஸ்டேட்ல 3 யூனியன் டெரிட்டரிக்கு சட்டசபை இருக்கு. அது எதுன்னா டெல்லி, பாண்டிச்சேரி, அப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுக்கு சட்டசபை இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 15வது சரத்தோட நோக்கம் என்னன்னா, இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதா ஆர்டிகல் 15ஓட நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி. செகண்ட் ஆப்ஷன், மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அமைப்பு. இது லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைப்பா செயல்பட்டு இருக்கு. லோக்பால் மத்திய அரசுலையும், லோக் ஆயுக்தா மாநில அரசுகள்லையும் செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றை பொறுத்துக. ஒரு மேட்ச். தடுப்பு காவல் சட்டம் 1950. தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. ஆப்ஷன் 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஒரு மேட்ச். போதுமான வாழ்வாதாரம் ஆர்டிகல் நம்பர் 39. கண்ணியமான தரவாழ்வு அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 43. பணியுரிமை அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 41. மக்கள் நலன் ஆர்டிகல் நம்பர் 38. 4321. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுக்களை கருதவும், அதில் தவறான குற்றை கண்டறியவும். தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை, ஊழலை தடுத்தல்.
இதில் வந்துட்டு அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறதா வந்துட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச். எந்தெந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டம் எந்தெந்த மாநிலங்களோட தகுதி நிலையை குறிப்பிடுது அப்படிங்கிறது. ஆர்டிகல் நம்பர் 53 மிசோரம் மாநில தகுதி நிலை. ஆர்டிகல் நம்பர் 56 கோவா மாநிலத்தோட தகுதி நிலை. ஆர்டிகல் நம்பர் 55 அருணாச்சல பிரதேசோட தகுதி நிலை. ஆர்டிகல் நம்பர் 36 சிக்கிம் மாநில தகுதி நிலை. 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மையானது. அரசு நடவடிக்கைகளில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம் மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. இதுதான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மையானது. ஆப்ஷன் 1 and 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதத்தை பற்றி சொல்லுது. பின்வருவற்றில் எது சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித் தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். மூணுமே கரெக்டு தான். 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மை என்ற வார்த்தையானது சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டதுன்னா செகுலம்ங்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தை, அதுல இருந்து தான் சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல்லை பெறப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரைன்னு சொல்லி சொல்றோம். காரணம், இது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசை என வரையறை செய்கிறது. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை கடமைகள் பற்றி எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி 4A. பகுதி 4A 51 11 கடமைகள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச்சு. சமூக அபிவிருத்தி திட்டம் வந்துட்டு 1952. தேசிய நீட்டிப்பு சேவை வந்துட்டு 1953. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் வந்து 1957. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் வந்து 1882. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பவற்றில் 1985 திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எதுனா ஜி.வி.கே. ராவ் குழு. இதை வந்து வேரற்ற புற்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம். பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1977. அசோக் மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து அமைக்கப்பட்டது வந்து 1957. அசோக் மேத்தா குழு 1977. ஜி.வி.கே. ராவ் குழு வந்துட்டு 1985. எல்.எம். சிங்வி குழு 1986. இது வந்து 1985 தொடங்கப்பட்ட திட்டக்குழுவினால் தொடங்கப்பட்டது வந்து ஜி.வி.கே. ராவ் குழு. இது வந்துட்டு வேறற்ற பொருட்கள்னு கூட சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறை தான் நம்ம நாட்டில் வழக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை? மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1993 நிறுவப்பட்டுச்சு. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றிருக்கும். இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். இது மட்டும் தவறானது. ஏன்னா இது மாநில மனித உரிமைகள் ஆணையங்கிறப்போ மாநில எல்லைகளை கடந்து செயல்பட முடியாது. ஆப்ஷன் 1, 2, 3 சரி, 4 ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை. நிதிக்குழு சட்டப்பூர்வமற்ற அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க, பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க, முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன? நிதிக்குழு பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 1, 2017. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பின் எந்த பிரிவில் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு ஆணையம் அமைப்பது குறித்து குறிப்பிடுதுன்னா ஆர்டிகல் 338. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குறதுன்னா பிரிவு 16. சமூக இயக்கம் டேஸ் என்பதன் இன்றியமையாத வடிவம். சமூக இயக்கம்னாலே அது நிச்சயமா கூட்டு நடத்தியாதான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து மக்களவையின் மொத்த இடங்கள்ல 2% இடங்கள்ல வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அது அங்கீகரிக்கப்படும். இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவற்றை கருத்தில் கொள்க. இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் தகுதிகள் இவருக்கு இருக்கும். அட்டர்னி ஜெனரல். இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அவையில உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. 2 அவையில உறுப்பினராக இருக்கலாம். பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் தகுதிகள் இவருக்குரியவை. அடுத்தா இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்றிய அரசின் நிதித்தரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எதுனா நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம். இது ரெண்டும் தான் ஒன்றிய அரசின் நிதித்தரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் மாநகராட்சி மெட்ராஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் முதல் குடியரசுத் தலைவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவர். முதல் துணை குடியரசுத் தலைவராக குடியரசுத் தலைவராக ஆனவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நீலம் சஞ்சீவி ரெட்டி இந்திய குடியரசுத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுநல வழக்கு அப்படிங்கிற கான்செப்ட் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னா சட்டப்பிரிவு 19ல் 1A. இந்த 19(1)Aங்கிறது இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவின் கீழ் இந்த 19(1)Aங்கிறது தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது எவை? அரசிடமிருந்து தகவல் கோருதல், ஊடகத்திடம் விவரம் பெறுதல், அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம். இதுதான் மிகச்சரியான ஆப்ஷனா இருக்கும். அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது. ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு முகவரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம்
42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. இதுதான் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஞ்சல் துறை மட்டும்தான் வராது. மீதி வருவாய்த்துறை, குடிமைப்பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை இது எல்லாமே பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு. தேர்தல் ஆணையத்தோட அரசியலமைப்பு பிரிவு 324 இருந்து 329 வரைக்கும் இருக்கும். பகுதி 15. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள். ஆர்டிகல் நம்பர் 5 to 11. குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டுச்சு. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு ஆர்டிகல் நம்பர் 21A. நெக்ஸ்ட் கொஸ்டின், போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான் போக்சோ சட்டம். இது 2012 இயற்றப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களையும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்களையும் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புறோம். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குன்னா, குடியரசுத் தலைவரோ பிரதம அமைச்சரோ மாநில அரசாங்கமோ இதை செய்ய முடியாது. நாடாளுமன்றம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம். அடுத்து, இந்திய அரசு வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது? 2005 வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டுச்சு. அழுத்த குழுக்கள் என்ற சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. Thank you.